வணக்கம் நண்பர்களே. இந்த உலகில் சிலரது வாழ்க்கை ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நம்பிக்கையும் ஊக்கத்தையும் அள்ளித்தளிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதரின் கதையைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். யாழ்ப்பாணத்து மண்ணில் பிறந்து வறுமையின் பிடியில் சிக்கி தவித்த ஒரு எளிய குடும்பத்திலிருந்து எழுந்து வந்த ஒரு இளைஞன் இன்று பலரின் வாழ்வில் ஒளியேற்றி வைக்கும் நம்பிக்கை நட்சத்திரமாக மாறியிருக்கிறார். அவர்தான் எஸ்கே கிருஷ்ணா. கிருஷ்ணாவின் பயணம் அத்தனை எளிதானது அல்ல. கல்வி கற்கவே பெரும் போராட்டங்களை சந்தித்த அவர் தனது திறமையையும் உழைப்பையும் நம்பி யூடியூப் தளத்தை நாடினார். ஒரு சிறு விதையாய் ஆரம்பிக்கப்பட்ட அவரது யூடியூப் சேனல் எண்ணற்ற சவால்களுக்கும் விமர்சனங்களுக்கும் மத்தியில் மெல்ல மெல்ல வளர்ந்தது. ஆனால் அவரது மனதில் ஒரே ஒரு இலட்சியம் மட்டுமே இருந்தது: ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும். வெளிநாடுகளில் வாழும் அன்புள்ளம் கொண்ட மக்கள் அனுப்பும் உதவிகளை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இலங்கையில் உள்ள பின்தங்கிய மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்த்தார். ஒவ்வொரு வீடாக சென்று அவர்களின் துயரங்களை பகிர்ந்து கொண்டு உணவாக, உடையாக, வீடுகளாக, மலசல கூடங்களாக அவர் செய்த உதவிகள் அளப்பிரியவை. ஒவ்வொரு வீடியோவும் ஒரு மனிதரின் கண்ணீரை துடைக்கும் கதையாக, நம்பிக்கையின் அத்தியாயமாக பதிவேற்றப்பட்டது. அவரது தன்னலமற்ற சேவை ஒரு சிலரின் பொறாமை கண்களில் உறுத்தியது. இவன் எப்படி இப்படி வரலாம் என்ற கேள்விகள் விமர்சனங்களாக, அவதூறுகளாக மாறி அவர் மீது வீசப்பட்டன. ஆனால் புயல் வீசும் போதெல்லாம் ஆலமரம் தனது வேர்களை இன்னும் ஆழமாக பதிப்பது போல கிருஷ்ணா தனது பணி மீது கொண்ட நம்பிக்கையால் விமர்சனங்களை தாண்டி மேலும் உறுதியுடன் முன்னேறினார். இன்று அவர் வசதியான வாழ்க்கை வாழ்கிறார். ஆம், சொந்த கார், நல்ல வீடு, இவை அனைத்தும் அவருக்கும் கிடைத்துவிட்டன. ஆனால் இங்கு ஒரு சிலரின் சந்தேகம் அவரை சூழ்ந்தது. வெளிநாட்டு பணத்தை கொள்ளையடித்து விட்டார் போல் என்ற எண்ணம் பரப்பப்பட்டது. ஆனால் உண்மையில் அதுவல்ல நண்பர்களே. யூடியூப் தளம் அவர் படும் உழைப்புக்கும் உருவாக்கும் தரமான வீடியோக்களுக்கும் உரிய வருமானத்தை அவருக்கு வழங்குகிறது. இது பலருக்கு புரியாத ஒரு விடயம். இன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் மீண்டும் தனது உதவி பணிகளை தொடர வேண்டும் என்று இயங்குகிறார்கள். ஆனால் ஒரு சிலரின் குறுகிய எண்ணங்கள் வெளிநாட்டு பணத்தில் பாதியை எடுத்துக்கொண்டுதான் உதவுகிறார் என்ற தவறான தகவல்களை பரப்பி அவரது சேவைக்கு முட்டுக்கட்டையாக நிற்கின்றனர். இது எவ்வளவு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள் நண்பர்களே, எஸ்கே கிருஷ்ணா ஒருபோதும் அப்படி செய்வதில்லை. அவர் ஒரு ஏழை வீட்டுக்கு சென்று அவர்களுடன் மனம் திறந்து பேசி அவர்களின் கஷ்டங்களை கேட்டு அவர்களுக்கு வீடு கட்டி தருவது முதல் மலசல கூடம் அமைப்பது வரை அனைத்தையும் வீடியோவாக பதிவு செய்கிறார். மணித்தியால கணக்கில் ஓடும் அந்த வீடியோக்கள் அதிகமான பார்வையாளர்களை சென்றடைகின்றது. அதன் மூலம் யூடியூப் வழங்கும் வருமானம் பல நூறு குடும்பங்களின் வாழ்வில் ஒளியேற்றி வைக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் ஒருபோதும் ஒரு நல்ல கலைஞனை, நல்ல மனிதனை, நல்ல சமூக சேவகனை கைவிடக்கூடாது. எஸ்கே கிருஷ்ணா வெறும் ஒரு யூடியூபர் மட்டுமல்ல. அவர் ஒரு நம்பிக்கை, அவர் ஒரு தைரியம், அவர் ஒரு முன்னுதாரணம். வாருங்கள், ஒரு சமூக மாற்றத்துக்கான இந்த மகத்தான பயணத்தில் நாமும் கைகொடுப்போம். எஸ்கே கிருஷ்ணா போன்றவர்கள் மீண்டும் எழுந்து வந்து நம் சமூகத்துக்கு சேவை செய்ய நாமும் ஆதரவளிப்போம். நியூஸ் ஃபார் ரைஸ் யூடியூப் சேனல் இன்றைய தினம் எஸ்கே வ்ளாக் யூடியூப் சேனல் உரிமையாளர் எஸ்கே கிருஷ்ணாவை பற்றிய ஒரு கண்ணோட்டமாக பார்க்கப்பட்டது. நிச்சயமாக சதிகாரர்கள் நினைக்கலாம், இவர்கள் தொலைபேசியினூடாக தொடர்பு கொண்டு ஏதாவது இவரை பேச வைத்திருக்கிறார்களா என்ற எண்ணப்பாடுகள் உங்களுக்கு வரலாம். நான் ஏற்கனவே கூறியது போன்றுதான். இதுவரைக்கும் நாங்கள் தொலைபேசியில் கூட பேசியது கிடையாது. நிச்சயமாக ஒரு வாய்ஸ் மெசேஜில் கூட பேசினது கிடையாது. இது என்னுடைய மனதில் பட்டவைகள். நிச்சயமாக அதை நான் ஒரு காணொலியாக வெளிப்படுத்தியிருக்கின்றேன். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்படியாப்பட்ட ஒரு காணொலியை நான் பதிவு செய்கிறது நிச்சயமாக அவருக்கு கூட தெரியாது. இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்காக, என்னுடைய எண்ணத்தில் உள்ள அருமையான சிந்தனைகளுக்காக இதை ஒரு காணொலியாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் உங்களுடைய ஆதரவுகளை தர நினைத்திருந்தால் இந்த ஒரு சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வாரீங்கன்னு சொன்னாக்க மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள். நிச்சயமாக நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.